வணக்கம் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அரைஸ் ரோபி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு 6 டிப்ஸுங்க. மெமரைஸ் பண்றதுக்கு. ஆல்மோஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் டேட்ஸ் எல்லாத்துக்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 10th, 11th, 12th எல்லாமே. இப்ப இந்த சமயத்துல மெமரைசேஷன் அப்படி ஒரு 6 டிப்ஸ் நான் இதுல சொல்லப் போறேன். ரொம்ப கவனமா கேளுங்க. சரிங்களா? இது 10th, 11th, 12th மட்டும் கிடையாது. எல்லா மாணவர்களும் சரி, இத பின்பற்றினால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவுல உங்களுடைய ஸ்கோரிங் இருக்கும். நம்பர் 1 அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் யூ மெமரைஸ். ஒரு விஷயத்த படிக்கிறீங்க, ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா, அதனுடைய லாஜிக்க பின்னாடி என்ன சொல்ல வருது, அந்த டாபிக் என்ன சொல்ல வருது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லாஜிக்கோட தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. 2வது பார்த்தீங்கன்னா, விஷுவல் மெமரி. எப்பயுமே நம்ம மைண்ட்ல எப்ப டக்குன்னு கிராஸ்ப் பண்ணுவோம் அப்படின்னா, லைக் சார்ட்ஸு, டயகிராம்ஸு, மைண்ட் மேப்பு இப்படி இருக்கிற மாரி இருக்கிறது தான் பிரெயின் சீக்கிரமா ரீகால் பண்ணி, சீக்கிரமா நம்ம மெமரைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? 3வது ரிவைஸ் ஸ்மார்ட்லி. இங்க தான் ரொம்ப முக்கியமானது. இதுல ஒரு ரூல் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். 1-3-7 ரூல். அதாவது படிச்சத 1 நாள் கழிச்சு ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து 3 நாட்கள் கழித்து ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து 7 நாட்கள் கழித்து ரிவைஸ் பண்ணுங்க. இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டடா பண்ணும்போது, இன்னும் கொஞ்சம் மெமரைசேஷன் நல்ல உங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகும். அடுத்து 4வது உங்களுக்கு சொல்லப் போறது, டீச் அதர்ஸ். உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட இத பத்தி ஷேர் பண்ணலாம். இல்ல அவங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்க அத சொல்லிக் குடுக்கலாம். ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறது மூலமா தான் நல்லா உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்தா நம்ம மறந்துருவோமா அப்படின்னு இருப்பாங்க. அப்படி கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. நெக்ஸ்ட் 5th ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஆர்கனைஸ் அண்ட் ரெஸ்டட். நீங்க படிக்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு ரொம்ப டயர்லெஸ் எஃபோர்ட் போடுவாங்க. ரொம்ப அந்த அளவுக்கெல்லாம் ரொம்ப உங்களையே ரொம்ப வருத்திக்காதீங்க. அதாவது ஒரு டைமிங் வச்சுக்கோங்க. ஒரு 10:00 வரைக்கும் படிக்கிறீங்களா? ஓகே. ஸ்லீப் வெல். அது ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் ரெஸ்ட் பிரெயினுக்கு வேணும்ல. காலையில எழுந்து படிங்க. கரெக்ட்டா காலையில எழுந்திரிச்சு படிக்கிறது 4 மணிக்கு எந்திரிங்க, இல்ல 5 மணிக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப எழுந்திரிச்சு படிக்கிறதுனால, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மெமரைசேஷன் ஆகும். அடுத்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் பிராக்டிஸ் ரைட்டிங். இது ரொம்ப முக்கியமானது. நம்மளோட மைண்ட் செட் பாசிட்டிவா இருக்கணும். நம்ம நல்லா கஷ்டப்படுறோம், நம்ம நல்லா படிக்கிறோம், நல்ல மதிப்பெண்கள் வாங்குறோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவாவே திங்கிங்ல இருங்க. பாசிட்டிவா நினைக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய நண்பர்கள் கூட மட்டும் சவகாசம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சும்மா வாசிக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்து படிச்சு நம்ம எக்ஸாம் எழுதி அடுத்தது மறந்துடுறது அப்படி கிடையாது. கற்றல் இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன். ஸோ லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த 6 டிப்ஸை டெஃபினட்டாக நீங்கள் அருமையான மார்க்கு இந்த 10th, 11th, 12th மாணவர்கள் மிகப்பெரிய மார்க் வாங்கலாம். நன்றி.